என்னதான் பார்த்து பார்த்து டயட் ஃபுட்ஸா சாப்பிட்டாலும், அன்ஹெல்தி ஃபுட்ஸ் இல்லாம நாளே முடிய மாட்டேங்குது. வெல்கம். இன்னைக்கு 44வது நாள் நாகர்கோயிலுக்கு வந்துட்டோம். வந்த உடனே மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி வீட்ல கொஞ்சம் சிக்கன் கூட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்சமா இறால் மட்டும் மேரினேட் பண்ணி டவா ஃப்ரை பண்ணிட்டேன். அளவா ரைஸு, கொஞ்சம் ப்ரான்ஸு, அப்புறமா பீன்ஸ்ல கொஞ்சம் தேங்காய் அதிகமா போட்டாங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் கூட்டு ஒரு 100 கிராம் இருக்கும். மொத்தமா சேர்த்து நல்ல புரோட்டீனோட திருப்தியான சாப்பாடு. அதோட விடாம இந்த சோன் அல்வா சாப்பிடணும்னு நினைச்சது தான் தப்பு. இதுக்கு முன்னாடி நான் சோன் அல்வா சாப்பிட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது அல்வா மாரி இல்ல, மிட்டாய் மாரி ஹார்டா இருந்துச்சு. பட் நல்ல ஸ்வீட்டு, நெய் தான் கொஞ்சம் ஓவராவே இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமா சிக்கன் எடுத்துட்டு வேற வேற மசாலா போட்டு ஏர் ஃப்ரையர்ல சுட்டு பார்த்தேன். பிரஸ்ட் பீஸ் எண்ணெயும் ரொம்ப கம்மியா ஊத்துனதுனால கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. டேஸ்ட் ஓகே. அது கூட கொஞ்சமா சுகர் போட்டு டீ குடிச்சேன். அது தப்பு இல்ல. ஆனா அது கூடவே இதையும் சாப்பிட்டது தான் தப்பு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அப்பவும் பசி தீரல. கொஞ்சமா பட்டர் முறுக்கும் சாப்பிட்டேன். சமையலுக்கு தேங்காய் உடைச்சப்ப தேங்காய் தண்ணி குடுத்தாங்க. அதையும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன். டின்னருக்கு 2 சப்பாத்தியும், சிக்கன் குழம்பும் எடுத்துட்டு, இன்னையோட சாப்பாடு முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் பசிச்சதுன்னு இன்னொரு சப்பாத்தியும் சாப்பிட்டேன். அதோடயாச்சும் அன்னைக்கு சாப்பாடு முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா டியூஸ்டே போய் வெட்னஸ்டே வந்துச்சு. பசி போய் சுகர் கிரேவிங்ஸ் வந்துச்சு. பச்சை கலர் கிரிக்கெட் ஒன்று சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு சுகர் இல்ல. ஆனா சுகர் கிரேவிங்ஸும் போகல. கடைசியா இதை சாப்பிட்டு கிரேவிங்ஸை முடிச்சிட்டேன். இன்னைக்கு புரோட்டீன் மட்டும் அதிகம் இல்ல, சுகரும் அதிகம் தான். அதனால கேலரிஸும் அதிகம். மீண்டும் சந்திப்போம்.